நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது நாம் நெருக்கப்பட்டால், அலட்சியமாக தள்ளப்பட்டால் கர்த்தரை நினைக்கிறார். இங்கு அவள் மூத்தவள் என்ற மதிப்பே இல்லை, இளைவள் தான் கனப்படுத்தப்படுகிறாள். குடும்பத்தில் ராகேல் தான் முன்னிறுத்தப்படுகிறாள். சமூக ரீதியாக நீங்கள் வயதிலே பெரியவர்களாக இருந்தும் உங்கள் வயதுக்கு மதிப்பே இல்லாதபடி சிறியவர்களை மதிக்கிறார்களா? சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிற வேளையில் எல்லாம் கர்த்தர் உங்களை நினைத்திருள்ளுவார். தெய்வம் ஒரு சிறுமையை நோக்கி பார்க்கிறவர். உங்கள் உயர்த்துகிற கர்த்தருக்குள் அமைதியாக இருங்கள் அருமையானவர்களே. இளையால் அற்பமாக எண்ணப்பட்டாலும் அதற்காக சண்டையோ சச்சரவோ முறுமுறுப்போ எதுவும் இல்லாமல் அமைதியாக இருங்கள். மூத்த குமாரன் கெட்ட குமாரனுக்கு விரோதமாக எழும்பி நின்றாமே, அது போல ஆத்திரப்படவில்லை. அவள் கோபமாக லாபானை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினதாக வரலாற்றில் இல்லை. இந்த குடும்ப சரித்திரத்தில் லேயா கோபப்பட்டதாகவோ முறுமுறுத்ததாகவோ தன்னை அற்பமாக எண்ணுவதனாலே ஒரு இடத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதாகவோ நாம் பார்க்கவே இல்லை. என் அருமையான சகோதரி சகோதரி, வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்மைதான். நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறீர்கள், உங்களை அலட்சியமாக எண்ணுகிறார்கள், நெருக்கங்களை தருகிறார்கள். அதற்காக நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம், அதற்காக சோர்ந்து உட்கார வேண்டியதில்லை. கர்த்தரையை நம்பியிருங்கள். தேவன் நிச்சயமாக சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் மிகுந்த அமைதலாக இருங்கள். குடும்பத்தில் பிரச்சனை வராமல் போகாது. எவ்வளவு நல்ல குடும்பமாக இருந்தாலும் பிரச்சனை வரும். நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு காரணமாக கூட இருக்கலாம், ஆனால் நீங்களே பிரச்சனையாகிவிடக்கூடாது. ஆனால் இந்த வீட்டிலே ராகேலே பிரச்சனையானாள். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லேயாள் இருக்கிறாள், வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், எல்லாமே நன்றாய் அவள் பிரச்சனையை உருவாக்குகிறாள். அவளே பிரச்சனையாக ஆகிறாள். எதனாலே? அவருடைய மனதில் உள்ள முறுமுறுப்பு, ஆத்திரம், கோபம். லேயாள் கர்ப்பமான உடனேயே ராகேலாலே அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் அக்கால் ஆசீர்வதிக்கப்பட்டதை தங்கையாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் ஆத்திரமாக பேசுகிறாள் யாக்கோபிடத்தில். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராகேல் தான் யாக்கோபை பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால். எவ்வளவு அருமையான ஒரு பெண் பக்தர்கள். எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் சாக வேண்டும். ஆத்திரம், கோபம் இன்றைக்கு எளிதாக பெண்கள் எடுக்கிற ஆயுதம். இதை வாங்கி தருகிறீர்களா? நாளை வருவதற்குள் என் பணத்தை பார்ப்பீர்கள். என் பிரியமான சகோதரி, உனக்கு ஏன் தூக்கு தண்டனை விதித்துக் கொள்கிறாய்? உனக்கு ஏன் ஒரு மரண தண்டனை கொடுக்கிறாய்? நீ பிரியமானவர்களே, ஏன் இந்த ஆத்திரமான வார்த்தைகள்? இன்றைக்கு அநேக ஆத்திரமான வார்த்தைகளினாலே பிரச்சனைகள் அதிகமாகின்றன. அமைதியாய் லேயாய் இருக்கிறது போல ராகேலால இருக்க முடியவில்லை. மிகுந்த ஆத்திரமாய், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டதோ கேட்டதோ தவறல்ல. அப்படி இல்லாவிட்டால் நான் சாவேன் என்று சொல்வது எத்தனை ஆத்திரமான வார்த்தைகள். யாக்கோபு அதுக்கு பதில் சொல்கிறான் பாருங்கள். இப்பொழுதாவது அவள் அறிந்திருக்க வேண்டும், எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம். நான் என் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறேன் என்று கர்த்தரை நாட வேண்டிய, தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டிய அவள் மானசீகமாக எழுந்து நிற்கிறாள், ஆச்சரியமாய் நிற்கிறாள். இதுதான் குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குகிறது. எந்த பிரச்சனையானாலும் சரி, கர்த்தரை தேடாமல் மானசீகமான வழியிலே போவோமானால் அங்கு கடுமையான பிரச்சனைகள் உண்டாகும். என் அருமையான சகோதரியே, நீ சந்திக்கிற குடும்ப பிரச்சனை நியாயமானது. இதற்கு பதில் வேண்டும், உண்மைதான். ஆவிக்குரிய பிரகாரமாய் என்ன செய்தாய்? ஆவிக்கேற்றபடி நீ எடுத்த பிரயாசம் என்ன? மானசீகமாக ஆரவாரம் செய்வதோ, நான் செத்து போகிறேன் என்று சொல்வதோ, சாவதற்கு துடிவதோ பரிகாரம் அல்ல. இது ராகேல் இந்த காரியத்தை நான் செய்தாள், அது நல்லதல்ல.
ஆகவே என் பிரியமான சகோதரனே சகோதரிய, வாழ்க்கை நெருக்கத்தின் காரணமாக ஆத்திரப்பட்ட ஒரு முடிவுக்கு வராதீர்கள். மாம்சீகமான முடிவை எடுத்து விடாதீர்கள். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தவுடனே மனைவி, இனி இவரோடு நான் வாழவே மாட்டேன், நான் விவாகரத்துக்கு வருகிறேன், புத்தி கெட்ட பெண்ணே, ஆத்திரமான ஒரு முடிவுக்கு வராது, ஆத்திரமாக நடந்து கொள்ளாதே. இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் இடம் உண்டு. You are not finished. இன்னும் காரியம் முடிந்து போகவில்லை. பரம உயரம் கையிலே உன் குடும்ப வாழ்க்கை இன்னும் களிமண்ணாக இருக்கிறது. அதை உருவாக்க கர்த்தராலே முடியும். ஆமென். அது முடிந்து போகவில்லை. அந்த வாழ்க்கையை உருவாக்க தேவனாலே முடியும். ஆச்சரியப்பட்டு உடைத்து போட்டு விடாதே, வாழ்க்கையை கோபத்தினாலே ஒன்று செய்து விடாதே. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரு. இங்கே நான் சேவாக ஒரு முடிவெடுத்தால் நான் சாகப் போகிறேன் என்று. அருமையானவர்களே, இப்போது நாம் அப்படி திருமணத்தை நாம் பார்ப்போம். யாக்கோபுக்கு திருமணம் நடக்கிறது. அவளுக்கு லேயாளை இல்லாமல் கொடுக்கும். இவன் சொல்லுகிறான், எனக்கு ராகேலை திருமணம் செய்து கொடு என்று. அவன் சரி என்று சொல்லுகிறான். பிறகு லேயாளை கொடுக்கிறான். இது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, திருமணம் என்பது எல்லாரும் திருமணம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. உலகத்தில் பிறந்த எல்லாரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தரம் பிறப்பது, யாவரும் திருமணம் செய்வது, பிறகு கஷ்டப்படுவது என்று வேதம் சொல்லவில்லை. திருமணம் என்பது எல்லாருக்கும் அல்ல. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் மத்திய பகுதி, ஊழியத்தின் நிமித்தமாக திருமணம் வேண்டாம் என்று எண்ணுகள் உண்டு. நான் திருமணம் செய்து கொண்டால் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், வேறு ஊழியம் செய்ய முடியாது. பிள்ளைகளை பெற்றால் பிள்ளைகளைத்தான் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும், ஊழியம் செய்ய முடியாது என்று ஊழியத்தின் நிமித்தமாக திருமணம் வேண்டாம் என்று சொல்லுவதும் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்யக்கூடாது. ஊழியக்காரர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. திருமண வாழ்க்கை ஊழியத்துக்கு தடையாக இருக்கும் என்று யார் எண்ணுகிறார்களோ, அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கை தங்களுக்கு சமாதானமாக இராது என்று யார் தீர்மானம் பண்ணுகிறார்களோ அவளுக்கு திருமணம் தேவையில்லை. சில பேர் சொல்வார்கள், எனக்கு திருமணம் தேவையில்லை. அது திருமணத்துக்கு பிறகல்ல, திருமணத்துக்கு முந்தி உள்ள காரியத்தை சொல்லுகிறேன். திருமணத்துக்கு முன்பு எனக்கு திருமணம் தேவையில்லை, நான் தனித்தே இருக்கிறேன், அது எனக்கு ஆறுதலாக இருக்கும் ஒரு பெண்ணோ ஆணோ தீர்மானம் செய்தால் அது அவர்களுக்கு அந்த சுதந்திரம் உண்டு. யாக்கோபு கண்டிப்பாக திருமணம் செய்ய வேண்டும். ஏன்? எதற்காக வீட்டில் ஒரு பையனுக்கு சீக்கிரம் திருமணம் செய்கிறாங்க? பையன் சரியில்லை, ஒழுக்கம் இல்லை. சீக்கிரமா ஒரு பெண்ணுக்கு அந்த பெண் தலையில ஒரு ஒழுக்கம் கெட்டவனை ஏற்றி வச்சிருக்கு. பாவம், பரிதாபம். நல்ல பெண்ணு, அவள் தலையில் இந்த பாரத்தை ஏற்றிட்டாங்க. பையன் நல்ல பையன், பையன் குடிகாரனா இருக்கானா? அப்படியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு, பாவம், நல்ல பிள்ளையா இருந்து இப்ப அவளுக்கு என்ன பேரும்? குடிகார மனைவி. இந்த பேரை சம்பாதித்து கொடுப்பதற்கு இந்த பாடு பெற்றோர்கள். பிரியமானவர்களே, யாக்கோபு கண்டிப்பாக திருமணம் செய்ய வேண்டும். ஏன்? அவன் எத்தனை என்று பெயர் பெற்றவன், இவனுக்கு எத்தனை மனைவி என்று பெயர் பெறுவதற்கு அல்ல. யாக்கோபு தான் இஸ்ரவேலின் சந்ததியை பெறுவதற்குரிய தகப்பன். அவன் மூலமாக தேசம் உருவாக்கப்பட வேண்டும். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களின் தேவனே என்று வாக்குத்தத்தத்தை பெற்ற அவன் தேசத்தின் தகப்பனாக இருக்க வேண்டும். ஆகையினாலே அவன் சந்ததியை பெற வேண்டும். ஆகையினால் அவனுக்கு நிச்சயமாய் திருமணம் நடக்க வேண்டும். ஆகவே அவன் திருமணம் செய்தது சரிதான். அருமையானவர்களே, அவன் யாரை திருமணம் செய்தான்? லேயாள். அதோடு அவன் திருப்தி அடைய வேண்டும். நான் விரும்பினது ராகேல். சரி, ஆண்டவருடைய சித்தம் எனக்கு லேயாளை திருமணம் செய்து இருக்கிறார், அதோடு திருப்தி அடைய வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஒரு பெண்ணை திருமணம் செய்த பிறகு நான் தெரியாமல் செய்துவிட்டு என் வீட்டு கணக்காக மாற்றி எழுதுவதற்கு அந்த பெண்ணோடு தான் வாழ வேண்டும், அந்த புருஷனோடு தான் வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய சட்டம். பிரியமானவர்களே, இப்போது அதாவது
அவன் மிக துன்மார்க்கனாய் இன்னொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டவராய் தேவனுடைய சட்டத்துக்கு அடங்காதவனாக இருந்தால் அது வேறு காரியம். மற்றபடி கர்த்தர் கொடுத்த அந்த துணையோடு வாழ்வதுதான் சரி. இப்போது பாருங்கள், ஆதியாகமம் 29:18. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். பாருங்கள், இவன் திருமணத்துக்காக ஆயுள் தண்டனை அனுபவித்த ஒருத்தன் யாக்கோபு தான். மற்ற எல்லாரும் திருமணம் முடிந்து ஆயுள் தண்டனை அனுபவித்திருக்கிறோம். திருமணம் முடிந்து ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறோம். ஏன்னா அங்க போகாத, இங்க வராத, அங்கேயும் போன இங்கேயும் வந்த ஆயுள் தண்டனை அது வேற விஷயம். ஆனா திருமணம் ஆவதற்கு ஆயுள் தண்டனை அனுபவித்த ஒரே மனிதன் யார்? யாக்கோபு. ராகேலுக்கு 7 வருஷம், லேயாளுக்கு 7 வருஷம். பிரியமானவர்களே, அவனுக்கு ராகேல் மீது பிரியமாய் இருந்தது ஒன்றும் தவறல்ல. ஆனால் அவனுடைய தகப்பனுடைய வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தகப்பனுக்கு பெண் பார்க்க வரும்போது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லி இருப்பான், நான் அங்கு போய் ரெபேக்காளை பார்த்ததும் தலை குனிந்து பணிந்து என் கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ணினேன் என்றான். யாக்கோபு ராகேலை கண்டதும் பணிந்திருக்க வேண்டும் கர்த்தரை நோக்கி. இந்த பெண்ணை திருமணம் செய்வது உனக்கு சித்தம் தானா என்று கேட்டிருக்க வேண்டும். என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்ட தேவன் என்று கர்த்தரை அவன் துதித்திருக்க வேண்டும். ஆவியானவர் தான் உன்னை எனக்கு காட்டினார் என்ற உறுதி அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். இவை ஒன்றையும் நாடாமல் மாம்சத்தின்படி ராகேல் மீது அவன் பிரியப்பட்டது சரியல்ல. ஆகவே அருமையானவர்கள், இந்த நாளில் வாழ்க்கை துணையோ ஒரு வேலையோ ஒரு சபையோ நீ தெரிந்தெடுக்கும் போது ஆவியானவர் உனக்கு உதவி செய்வாராக. ஒரு சபையிலே ஆவியானவர் நிறுத்திய பிறகு மாம்சிகத்திலே வெளியேறி போகாதீர்கள். ரட்சிக்கப்படவில்லை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்க்கிறார். ஆக இந்த சபையை தெரிந்தெடுப்பதோ வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதோ ஒரு வேலையை தெரிந்தெடுப்பதோ ஆவியானவர் துணை இருக்கட்டும். ஆவியானவர் வழி நடத்தாமல் போனால் அந்த வாழ்க்கை நன்றாக இராது, இந்த வேலை நன்றாக இருக்காது, அந்த சபையிலே நாம் நீடிக்க மாட்டோம். ஆகியனால் பிரியமானவர்களே, இப்போது அவன் லேயாளை திருமணம் செய்தான். லேயாளை திருமணம் செய்து அவன் அமைதியா இருக்கான். லாபான் 7 வருடம் கழித்துத்தான் யாரை கொடுக்க போகிறான்? ஆனா இவன் சொன்னான், இல்லை, இந்த முதல் மாதம் முடிந்தது, எனக்கு ராகேலை தந்துவிட வேண்டும் என்று கேட்டான். பிரியமானவர்களே, இப்போது நான் அதிகமாக இதில் இல்லாதபடி நான் சரித்திர சம்பவத்தை கடந்து போய் வேத உண்மைகளுக்குள் வருகிறேன். திருமணம் முடிந்து விட்டது. The first night லேயாளோடு அவன் முதல் இரவு தங்கி இருக்கிறான். அவன் மனதிலே ஆயிரம் எண்ணங்கள். ராகேலோடு பேச வேண்டும் என்று எத்தனையோ கேள்விகள். ராகேலிடத்தில் அவன் கேட்கிறான், ராகேல், நீ என்னை விரும்புகிறாயா? ஏன் மௌனமாக இருக்கிறாய்? வாய் திறந்து பேச மாட்டாயா? இரவெல்லாம் அமைதி. இரவெல்லாம் அவள் மௌனமாகவே இருந்தாள். ஒரு பெண்ணுக்கு மௌனமாக இருப்பது கஷ்டம். அதில் இந்த ராத்திரி மௌனமாக இருப்பது மிக கஷ்டம். பதில் நிச்சயமாய் சொல்ல வேண்டும். துன்மார்க்கனுடைய ஜெபத்துக்கு பதிலற்று போனது போல யாக்கோபின் கேள்விக்கு பதிலே இல்லாத ராத்திரியாய் போய்விட்டது. எந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை, மௌனமாக இருக்கு. சரி, ஒரு கேள்வி, ஏன் இது லேயாள் என்று அவனுக்கு தெரியவில்லை? ஒன்று, thickly veiled, கிழக்கு நாடுகளில் மிக அதிகமான திரைகள் போடப்பட்ட முகத்திரைகள், அதனாலே தெரியவில்லை ஒரு காரணம். இரண்டாவது, மாம்சீகம் அவனை ஆட்கொண்டபடியினால் மாம்சீக ஆசை, மாம்சீக வேட்கை இருந்ததுனாலே தன் முன்னால் இருப்பது லேயாளா ராகேலா என்று கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்படியும் ஒரு மனிதன் இருப்பானா? இருப்பான். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபுக்கு எதே தெரியவில்லை? கர்த்தர் இருக்கிறார் என்பதே தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவனுடைய கண்கள் மங்கி போயிருந்தான். பெத்தேலிலே கர்த்தருடைய வீடு என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான்,
நான் இதை அறியாதிருந்தேன். ஏன் அப்படி மானசீகமான பயம், அண்ணனை பற்றிய பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், அந்த பயத்தினாலே எது அவனுக்கு விளங்கவில்லை. இது கர்த்தருடைய வீடு என்று விளங்கவில்லை. இது மானசீக ஆசை, மானசீக வேகம். அதனாலே முன்னால் இருப்பது யார் என்று அவனுக்கு அறியவில்லை, லேயாள் என்று தெரியவில்லை. எங்கு மானசீகம் இருதயத்தை ஆக்கிரமிக்கிறதோ அங்கு கண்கள் மங்கி போகும், ஆவிக்குரிய கண்கள் மங்கி போகும். தனக்கு முன் நடக்கிறது என்னவென்று அறிந்து கொள்ள முடியாமல் போகும். ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டும், அறிவு குறைவாக இருக்கிறது சொல்வது போல இவன் வாழ்க்கை அமைந்து விட்டது. ஆண் பிரியம் அவருடைய மானசீக அன்பு அவனுடைய கண்ணை மறைத்தது. லேயாளை பார்ப்போம். லேயாள் ஏன் மௌனமாக இருந்த? எத்தனை வார்த்தை சொல்ல ஆசைப்பட்டிருப்பாள். யாக்கோபை பார்த்து உபசரிக்க விரும்பி இருப்பாள். யாக்கோபுக்கு ஒன்றை கொடுக்க விரும்பி இருப்பாள். அவன் சுகத்தை விசாரிக்க விரும்பி இருப்பாள். எதையுமே செய்ய முடியாமல் ஏன் மௌனமாயிற்று? தந்திரம் மனிதனை மௌனமாக்கும். தந்திரமான காரியங்கள் மனிதனை பேச விடாது. மகிழ்ச்சியான உரையாடல் இருக்க வேண்டிய இடத்திலே அர்த்தமற்ற மௌனம் நிலையுள்ளது. என் பிரியமான சகோதரனே, சகோதரி, வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியான உரையாடல் இருக்க வேண்டிய எத்தனை வீடுகள் இன்றைக்கு மௌனமாக இருக்கின்றன. பெண் சொல்கிறாள், என் அப்பா என்னோடு பேசி 15 ஆண்டுகள் ஆகின்றன. என் தாய் என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டு 20 ஆண்டுகள் ஆகின்றன. என்னோடு பேச மாட்டார்கள். என் அண்ணன் என்னை பார்த்ததும் முகத்தையே திருப்பிக் கொள்வான், என்னோடு பார்க்கவா. என் தங்கையோடு என்னை கண்டதும் தூரமாய் விலகி போகிறார்கள். மௌனம் ஆளுகை செய்கிறது. குடும்பத்திலே மௌனம் ஆளுகை செய்கிறது. ஏனென்றால் மௌனத்துக்கு முன்பு மானசீகம் அந்த குடும்பத்திலே ஆளுகை செய்கிறது. ஆவிக்குரிய குடும்பத்தில் இப்படி மௌனங்கள் இருக்காது. ஆவிக்குரிய குடும்பத்தில் இப்படி மௌனம் ஆளுகை செய்யாது. இங்கு ஏன் மௌனம் ஆளுகை செய்கிறது என்றால் இங்கு மானசீகம் அரசோச்சுகிறது. மானசீக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறபடியினாலே இங்கு மௌனமே அந்த வீட்டை ஆட்சி செய்கிறது. தந்திரம் அவளை கோழையாக்கிற்று. பேசவே பயப்படுகிறாள். இதை சாப்பிடும் என்று சொன்னால் குரல் வித்தியாசம். நீ ராகேல் அல்லவே, பயப்படுகிறாள். கோழை அவளை மௌனமாக்கிற்று. தந்திரம் அவளை மௌனமாக்கிற்று. மானசீகம் மௌனமாக்கி விட்டது லேயாள். காலையில் எழுந்திருக்கிறான் யாக்கோபு. ராகேல் என்று கூப்பிடுவோம். அவன் லேயாளை கண்டு திடுக்கிட்டு தன் மாமனாரை பார்த்து கேட்கிறான், மூத்தவள் எனக்கு அவசியமில்லாத ஒரு பெண், நான் விரும்பியது ராகேல், ஏன் எனக்கு இப்படி செய்தேன்? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மூத்தவள் இருக்க இளையவள் கொடுக்க இவ்விடத்து வழக்கம் அல்லவா? நீர் என்னிடத்தில் என்ன சொன்னீர்? மூத்தவள் இருக்க இளையவளை தருவேன் என்று வாக்களித்தீர் அல்லவா? அப்படி வாக்களித்த பிறகு மூத்தவளை இளையவள் என்று நீ ஏன் சொன்னீர்? இதுதான் என்னுடைய கேள்வி. மூத்தவளாக இவளை இளையவள் என்று சொல்லி என்னை ஏமாற்றினது என்ன? உடனே அந்த மனசாட்சியின் ஒரு கேள்வி, இளையவனாய் இருக்கிற நீ உன்னை மூத்தவன் என்று உன் தகப்பனை ஏமாற்றியது என்ன? இளையவனாக நீ உன் அப்பாவிடத்தில் போய் உன்னை மூத்தவன் என்று ஏமாற்றினாய். உன் தகப்பனிடத்திலே, உன் மாமனார் வீட்டிலே உனக்கு இளையவளை மூத்தவளை கொடுத்து அதை இளையவன் என்று ஏமாற்றினான். எதை விதைத்தாயோ அதை நீ அறுப்பாய். ஆம் பிரியமானவர்களே, மனசாட்சியை கர்த்தர் கிழித்தார் யாக்கோபுக்கு. அவன் உணர்ந்திருப்பான், நான் அன்றைக்கு அந்த தவறு செய்தேன், இன்றைக்கு தேவன் எனக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று. இப்போது அதோடு அவன் நிறுத்தி இருக்க வேண்டும். அவன் செய்த காரியம் ராகேலியை சேர்த்துக் கொண்டான். பிரியமானவர்களை இப்ப பார்ப்போம். லேயாள் திருமணமாகி 1 வாரமாகிறது. 7 நாட்கள் ஆகின்றன. யாக்கோபு துடிதுடித்திருக்கிறான். 1, 2, 3 என்ன எண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 4 நாள் இருக்கு. எதுக்காக இவன் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கான்? திருமணமாகி 3 நாள் தான் ஆச்சுன்னு சொல்றியாப்பா? இல்லை இல்லை, ராகேல் வர்றதுக்கு 4 நாள் இருக்கு.
counting the days. அந்த ஒரு வாரமும் அவன் யாரையே நினைத்துக் கொண்டிருக்கிறான். லேயாளுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அந்த ஒரு வாரம் இந்த உலகத்தில் மரியாதை வாரம் இருக்கு, பாதுகாப்பு வாரம் இருக்கு. இது என்ன வாரம்? எதிர்பார்ப்பு வாரம். இரண்டாவது மனைவிக்கு எதிர்பார்த்து இருக்காரு. யார் வீட்டில் இருந்து விட்டான்? தாயோடு தங்கி இருந்த கால்கள் தன் மனைவியோடு தங்கி இருக்கவில்லை. அன்றைக்கு வீட்டை நேசித்தவன் இன்றைக்கு வீட்டுக்கு வெளியே தன் மனதை ஓடவிட்டவன். மாறிவிட்டது. கணவன் கூடார வாசியாக இருக்க வேண்டும், மனைவி வீட்டோரும் கருதரும் கொடியாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் வைத்து ஒழுங்கு. இந்த ஒழுங்கின்படி குடும்பத்தை நாம் வைத்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த ஒரு வாரம் முடிகிறது. லேயாள் சொல்லுவாள், இந்த ஒரு வாரம் எப்படி இருந்தா? இந்த ஒரு வாரமா? இந்த ஒரு வாரத்துக்கு என்ன பேர் தெரியுமா? அலட்சிய வாரம். என்னை அலட்சியம் பண்ணினான், என்னை பொருட்டாகவே எண்ணவில்லை, என் கண்ணீரை அவர் கவனிக்கவே இல்லை, அவன் மனம் வேறு விதமாகவே இருந்தது என்று. அருமையானவர்களே, ஆகவே பரிதாபமான வாழ்க்கை அங்கு ஆரம்பித்தது. அருமையானவர்களே, எத்தனையோ விதங்களிலே இப்போது பிரச்சனை உருவாகிறது. ஆதியாகமம் 29:31. இப்போது அவள் தாயாக மாறினாள். அந்த நாட்களிலே அது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கும் அப்படித்தான் என்றாலும் அன்றைக்கு அத்தனை மதிப்பு. கர்த்தர் அவளை கனவீனமாக இருந்த அவளை கனப்படுத்த ஆரம்பித்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் இதிலிருந்து துன்பங்களும் தொடர்ந்தன. வருத்தங்கள், சஞ்சலங்கள், பாடுகள், உபத்திரங்கள், சோதனைகள், வேதனைகள் யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்க காரணம் என்ன? அவனுடைய மாசியமான காரியம். இப்போது நான் சுருக்கமாக சொல்கிறேன், சமயம் அதிகமாக இல்லை. எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். அவன் யோசேப்பு என்று அலையும் போது ஆட்க சொல்லும், இவனுக்கு ஒரு மகனா? ரூபன் எப்போது பிறந்து விட்டானே, ஒரு மூத்த மகன் பிறந்ததுக்குத்தான் தகப்பன் இப்படி அலைவான். இவர் என்ன இப்பொழுது யோசேப்பை மூத்த மகன் என்று சொல்கிறானே? Joseph was the firstborn, not to Jacob but Rachel. யோசேப்பு ராகேலுக்கு தன் முதல் பிள்ளை. யாருக்கல்ல? யாக்கோபுக்கல்ல. ஆனா யாக்கோபு தன்னுடைய முதல் பேரான மகன் என்று யோசேப்பை எடுத்தான். லேயாளுடைய இருதயத்தில் பட்டயம் ஊடுருவி போய் அவள் பெற்ற பிள்ளையை அவன் கனப்படுத்தவில்லை. லேயாள் கண்ணீரோடு இருக்கிற வேளை, அலட்சியம் காலமெல்லாம் அவள் அலட்சியப்பட்டுக் கொண்டே இருக்கிறாள். என் பிரியமான சகோதரனே, சகோதரியா, நான் செய்தியை முடிக்கப் போகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நீங்கள் அலட்சியம் பண்ணப்படுகிறீர்களா? பிள்ளைகளும் அலட்சியம் பண்ணுகிறார்கள், பெற்றோர்கள் அலட்சியம் பண்ணுகிறார்கள், பெற்ற தாயை அலட்சியம் பண்ணுகிறார்கள், வேலை ஸ்தலத்திலே அலட்சியம் பண்ணுகிறார்கள். அலட்சியம் பண்ணப்பட்டுக் கொண்டே இருக்கிற வேலை பார்க்கிறார். பிரியமானவர்களே, இப்போது இரண்டாவது மகனாகிய பென்யமீனை பெற்று எப்ராத்தாவுக்கு போகிற வழியிலே மரித்து போனாள். அவளை அடக்கம் பண்ணினார்கள். அதன் பிறகு யாக்கோபு தொடர்ந்து நடந்து போகிறார். ஒரு இடத்தில் கூட வேதத்தில் இதற்கு பிறகு லேயாளை பற்றி எதுவுமே இல்லை. The Bible silent, totally ignored. முற்றிலுமாக மறக்கப்பட்டவளாய் போனாள் லேயாள். கடைசி காலம் வந்துவிட்டது யாக்கோபுக்கு. யாக்கோபு தன் கண்களை கடைசியாக இழுத்து மூட போகிறான். அவனுடைய மரணம் அவனை சந்திக்கிற வேளையில் அவ்வாய் திறந்து தன் பிள்ளைகளை நோக்கி பேசுகிறான். கடைசியாக அவன் வாயில் இருந்த வார்த்தை லேயாள். அந்த வார்த்தையோடு அவன் மரித்தான். அவன் அடக்கம் பண்ணப்போது ராகேலோடு அடக்கம் பண்ணப்படவில்லை. யாரோடு அடக்கம் பண்ணப்பட்டான்? லேயாளோடு. ஏன் தெரியுமா? உயிர்த்து எழும்போது நான் முதலாக சந்திக்க விரும்புவது என் லேயாளையை நான் சந்திக்க விரும்புகிறேன். தேவன் நினைத்ததை மனிதன் பிடிக்க முடியாது. ஆம், உலகம் அலட்சியம் பண்ணினாலும் பரலோகம் அலட்சியம் பண்ணவில்லை. நித்தியத்தில் அவளை ஒன்றாக பார்க்கும்படி அந்த மக்பேலா குகையிலே அவன் பக்கத்திலே படுத்திருந்தது லேயாளின் சரீரம். காலமெல்லாம் அலட்சியம் பண்ணப்பட்டது.
காலமெல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டது, ஆனால் நித்தியத்திலே நினைவு கூறப்பட்டது. ஆகவே உங்களுக்கு நிச்சயம் பதிலளிக்கும், பரலோகம் நிச்சயமாய் பதிலளிக்கும். சோர்ந்து போகாதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம்.